தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுகவும் காங்கிரசும் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அவர், திருநெல்வேலி அல்வா போல நெல்லை மக்களும் இனிமையானவர்கள். தமிழக மக்கள் பாஜகவின் பின்னே வர தொடங்கியுள்ளனர். பாஜகவின் ஆட்சியில் தமிழகம் டெல்லிக்கு மிக அருகில் வந்துள்ளது. இந்தியா இன்று 100 அடி முன்னேறுகிறது என்றால் தமிழகம் மிக வேகமாக 100 அடி முன்னேறும். இது மோடியின் உத்தரவாதம் என்று பேசினார். மேலும், எனக்கு தமிழ் மொழி தெரியாது, ஆனால் தமிழ் மக்களை நேசிக்கிறேன். தமிழ் பேச முடியவில்லையே என வருத்தமாக உள்ளது. நான் பேசுவது புரியவில்லை என்றாலும் எனது மனதை தமிழர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். தமிழர்களின் பிள்ளைகளை முன்னேற்ற நான் இருக்கிறேன். நெல்லை மக்களின் ஆசியோடு மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்வேன் என்று மோடி சூளுரைத்தார். பின் திமுக குறித்து சாடிய அவர், நாட்டின் வளர்ச்சியை விட குடும்பத்தின் வளர்ச்சியே திமுகவுக்கு முக்கியமாக உள்ளது. திமுகவும் காங்கிரசும் நாட்டை பிளவுபடுத்துவதில் குறியாக உள்ளன. திமுகவும் காங்கிரசும் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள். திமுகவை இனி எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று சரமாரியாக விமர்சித்துள்ளார்.